அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனல்ல வியூவர்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஷரியா கம்ப்ளைண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா? ஷரியா கம்ப்ளைண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எதுவாவது இருக்கா? ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப் இருக்கா? ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப்புக்கும் ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன? நான் எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? இது போல உங்களுடைய அனைத்து விதமான கேள்விக்கும் எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கு. இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. நான் இந்த வீடியோவை எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஐஆர்டிஏஐ ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் அதை பற்றி ஓனாக ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலியமாக கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும். நம்ம நாட்டில் ஷரியா கம்ப்ளைண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு ஷரியா முறையில் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக அதே சமயம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்னா, யுலிப் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் யுலிப். இது எப்படி சொல்கிறதுனா, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இந்த ஃபண்டில் இன்சூரன்ஸ் ஒரு பார்ட்டாகவும் மேக்சிமம் போர்ஷன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸில் அல்லது ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப் ஃபண்டு நம்ம நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பியூர் க்ரோத் ஃபண்டு அப்படின்னு இருக்குது. இது இஸ்லாமிக்கலியோட டைஅப்பில் உள்ளது. அடுத்ததாக டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் எத்திக்கல் ஃபண்டு, இதுவும் யூலிப் தான். அடுத்ததாக பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் பியூர் ஸ்டாக் ஃபண்டு, இது மூணுமே ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப் ஃபண்டு. இது மேக்சிமம் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது சரியா அப்படிங்கிறதுக்காக ஷரியா அட்வைசரி போர்டில் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை காமிச்சு ஷரியா கம்ப்ளைண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. அதனால இது ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப் ஃபண்டு. இந்த யூலிப் ஃபண்டோடைய மெக்கானிசம் எப்படி இருக்குன்னாக்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 93% இவங்க ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் அல்லது ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 1,00,000 ப்ரீமியம் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க, வருஷத்துக்கு 1,00,000 பண்ணக்கூடிய அந்த ப்ரீமியம் 10 டைம்ஸ், அதாவது 10 லட்சமாக இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. இது அன்சர்டனிட்டி ஏற்படும் போது உங்களுடைய ஃபேமிலி பேக்கப்புக்காக உங்களுடைய நாமினிக்கு 10 டைம்ஸ் ஆஃப் உங்களுடைய இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் 10 டைம்ஸை கொடுக்குறாங்க. இந்த இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டு உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப் டோட்டல் அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்லேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டுலேயோ அன்சர்டனிட்டி ஏற்படக்கூடிய இன்வெஸ்டருக்கு அதில் பர்டிகுலர் குவான்டிட்டியை சேல் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை லாஸ் ஆன இன்வெஸ்டருடைய நாமினிக்கு கிளைம் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த மெத்தடை ஷரியா போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் ஷரியா கம்ப்ளைண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாததுனால ஷரியா முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுலேருந்து பாதிக்கப்பட்ட இன்வெஸ்டருக்கு இந்த அமௌண்ட்டுலேருந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஷரியா போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வகையான ஷரியா முறையான இன்சூரன்ஸு தான்.
உங்களுக்கு யாருக்காவது ஷரியா முறையில இன்சூரன்ஸ் வேணும், என்னுடைய ஃபேமிலிக்கு பேக்கப் வேணும் அப்படின்னா, இந்த யூலிப் ஃபண்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். அதே போல டாக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னாலும், இந்த யூலிப் ஃபண்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மூலமாக செக்ஷன் 80C மூலியமா 1.5 lakhs வரையும் நீங்க டாக்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுலேயும் பெனிஃபிட் கிடைக்கிது. இது வந்து 5 years லாக்இன் பீரியடு. நீங்கள் மினிமம் 60,000 வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வேண்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 60,000ங்கிறது பெர் இயர். எத்தனை இயருக்கு வேண்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லம்சமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆகவும் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ப்ரீமியம் பே பண்ணும் போதும் டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம். ஃபண்டு வந்து மெச்சூரிட்டி ஆகும் போதும் ஃப்ரீ டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பார்ஷியல் வித்ராவல் பண்ணும் போதும் வித்தவுட் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. டேக்ஸ் ஃப்ரீ டெத் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணுன்னா இந்த யூலிப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவரையும் ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப் இன்சூரன்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்ப்போம். நம்ம நாட்டில் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து 4 இருக்குது. யூடிஐ நிஃப்டி 500 ஷரியா இண்டெக்ஸ் ஃபண்ட் இது ஒன்று. அடுத்தது டாடா எத்திக்கல் ஃபண்ட், அடுத்தது டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட், அடுத்தது குவாண்டம் எத்திக்கல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதில் வேண்டாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யூலிப்புக்கும் ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 லட்ச ரூபா யூலிப்லேயும் 1 லட்ச ரூபா ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ ஆகுங்கிறதும் டீட்டெயிலாக பார்ப்போம். 1 லட்ச ரூபாயை ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 99,900 ஃபுல் அமௌண்ட்டு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. 100 ரூபாய் வந்து ஸ்டாம்பிங் சார்ஜாக கமிஷன் எடுத்துக்குவாங்க. அந்த ஃபண்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக 0.5லேருந்து அதிகபட்சமாக 1.5% வரையும் ஆனுவலாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதுதான் லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எதுனா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு தான். யூலிப்பில் வந்து 1 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா 93% தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அலோகேஷன் சார்ஜஸ், மோர்டாலிட்டி சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 8% வரையும் சார்ஜஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 1 லட்ச ரூபாவில் டிடக்ட் பண்ணிவிட்டு 92% தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும். நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, இல்லை ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா? வெரி கிளியராக சொல்லணுன்னாக்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும், என் ஃபேமிலிக்கு ஒரு பேக்கப் வேணும், ஃபேமிலிக்கு நான் இல்லைன்னா ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் யூலிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும், எனக்கு டேக்ஸை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஷரியா கம்ப்ளைண்ட் யூலிப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் கொடுத்துருக்கிறேன் என்னென்ன ஃபண்டுன்னு, அதில் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேண்டாம், இன்சூரன்ஸும் வேண்டாம், எனக்கு பியூர் growth வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 99% அமௌண்ட்டு வந்து டைரெக்டாகவே ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். லாங் டேர்மில் உங்களுடைய நல்ல க்ரோத்தும் நல்ல சிஏஜிஆர் ரிட்டனும்
உங்களுக்கு இது கிடைக்கும். உங்களுக்கு ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட பத்தி ரிவ்யூ பண்றதா இருந்தா, அந்த ஃபண்டோடைய நேம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல அந்த ஃபண்ட ரிவ்யூ பண்ணலாம். அதேபோல யூலிப் ஷரியா கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஃபண்ட வந்து ரிவ்யூ பண்றதா இருந்தா, கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அத பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.